ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா, குளித்தரில் இருக்குது, எஸ்பி நர்சரி கார்டன். ஸோ இந்த நர்சரி கார்டனில் நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. பாட்டு, க்ரோ பேகு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ரூட் பிளான்ட்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி, நிறைய பெரிய பெரிய மரங்கள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த நர்சரியை நம்ம இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மஸை முன்னிட்டு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பி நர்சரி கார்டன், கோர்ட் ரோட், குளித்துறை. உங்கள்கிட்ட எல்லா வகையான பூச்செடிகள், பழச்செடிகள் எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெளியே வந்து அந்த புஷ் பேப்பர் வச்சுருக்காங்க. செடி நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து நமக்கு கொடியாக போகாது, செடியாக நிறைய காய்க்கும். அதுக்கப்புறமா வந்து டான்சிஸில் வந்து இந்த சிங்கிள் பெட்டலில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது வந்து 30 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே ஃப்ரண்டில் ஒரு இன்னொரு ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து 40 ருபீஸு. அப்புறம் சிமெண்ட் பாட்டெல்லாம் இருக்குது. ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டுமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரேட் கேட்டோம். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து 350 சம்திங் என்னமோ சொன்னாங்க. ஃபுல்லாக வந்து காயோடு இருக்குது செடி. அடுத்ததாக வந்து பேம்போ, லக்கி பேம்புன்னு சொல்லலாம், அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாட்டு எல்லாமே இருக்குது வரிசையாட்டு. அப்புறமா இதெல்லாம் வந்து 30 ருபீஸ் ரோஸ் தான். நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வந்து நியூலி நிறைய வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து ரோஸ்மேரி பிளான்ட் வந்து 125ன்னு சொன்னதுக்கு. இது மெலஸ்டோமா நான் வந்து ரேட் கேட்கல. அப்புறமா பிச்சி செடியெல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து அடுத்த ஸ்டேஜு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரோஸ் வந்து 30 ருபீஸ்லேருந்து இருக்குது. ரோஸ் இந்த க்ரோ பேக்கு சைஸ் பொறுத்து நமக்கு வந்து ரேட் வேரி ஆகும். இங்கே வந்து ஃபுல்லாகவே நமக்கு எப்போவுமே கொத்து கொத்தாக பூக்கும்ல, அந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆரஞ்சு ரோஸு, காஷ்மீரி ரோஸு, ஒயிட் கலரில் கொத்து கொத்தாக பூக்கிறது, அப்புறம் வெல்வெட் ரோஸு அப்படி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா ஜெவந்தி கலெக்ஷன் 60 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பரான கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் கலராக இருந்துச்சு. பிங்கு, எல்லோ, ஒயிட்டு, மெரூனு, ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. சிங்கிள் பெட்டலும் இருந்துச்சு, டபுள் பெட்டலு, அதுக்கப்புறமா நல்லா அடுக்குள்ள ஜெவந்தி அப்படின்ட்டு எல்லாமே மிக்சிங்கில் இருந்தது. கலர்ஸ் ஒன்றுமே ரொம்ப அட்ராக்டிவாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதை பாருங்கள், சுற்றி எல்லோ, நான் சென்டரில் மெரூன் கலரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கலர்லாம். இது வயலட் கலரு, மெரூன் கலரு, ஒயிட்டு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விட்டு நீங்கிறதுக்கே மனசில் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரோஸ் பிளான்ட்ஸ், வெல்வெட் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூவோடு இருக்குது. அப்புறம் 7 டேஸ் ரோஸு, பன்னீர் ரோஸு, இதெல்லாமே நமக்கு இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து இந்த பூ பூத்து முடிஞ்சதும் பூ மொட்டு 2வது வந்ததுமா இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த பூ இல்லாத மாதிரி இருக்குது. செடிக்கிட்ட பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாம் மொட்டு வந்து இருக்குது, இல்லைன்னா தழுத்து இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பூ ஒரு சில செடியில் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து பூவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த பூ பிஞ்சு பார்க்கவே ஒரு தனி அழகு தான்.
இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து இப்போ ஒரு ஸ்டெப்பு பூ பூத்து காய்ச்சி முடிச்சிச்சுன்னா அடுத்து உடனே திரும்ப பூ பூக்க தொடங்கும். ஆனால் என்ன இது பூக்கும்போது நமக்கு வந்து மழை மட்டும் இல்லாமல் இருந்துடுச்சுன்னா சூப்பராக சக்ஸஸாக வந்து நிறைய காய் பிடிச்சிரும். மழை தூத்தல் இருந்தால் மட்டும் நமக்கு மழை துளி விழும்போது கொஞ்சம் பூ பிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் சீக்கிரமாக கொட்டிடும். நிறைய பெரிய ஸ்டார் ஃப்ரூட் காயும் காய்ச்சிருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது, விளைஞ்சாச்சு. பழமாக இல்லை, எல்லாம் அந்த பச்சையாக தான் இருக்குது. நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறமா இது ஒயிட் கலரு பன்னீர் பட்டன் ரோஸு, வெல்வெட் ரோஸு, இதெல்லாமே பெரிய பெரிய பாட்டில் இருக்கிறது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான். அப்புறமா தேக்கங்கன்று இருக்குது. என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் தேக்கங்கன்று வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நிறைய இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்தது தெட்டி செடி, பலா, இது வந்து சின்ன சைஸ் பிளாக் கலர் பாட்டு, அந்த ரோஸு செக்ஷன் இது. அடுத்தது அங்கே ஒரு மணி பிளான்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எடுத்து கொண்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டை காமிச்சிட்டு இருந்தேன். சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டிருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அங்கங்கே எல்லோ இராக இருக்கும். இது சென்டரில் மட்டும் ஒரு கோடு போட்டிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கவர் தான். இது வந்து 40 rupees செக்ஷன். இதெல்லாம் குரோட்டன் வெரைட்டிஸு. இது தெத்தி செடியில் வந்து குத்து வெரைட்டிஸில் பிங்கு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஹேங்கிங் பிளான்ட்ஸு இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்புறம் இது மங்குஸ்தான் நினைக்கிறேன், மங்குஸ்தான், ரம்போட்டான் அப்படி வரிசையாக இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் அது வந்து 200 என்னமோ சொன்னாங்க. அப்புறமா ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்குது. இது வந்து முள் சீத்தா, இது வாட்டர் ஆப்பிள் சின்ன மினி வெரைட்டி. ஸ்டார் ஃப்ரூட் வந்து இது வந்து 50 ரூபாய்க்கு இருக்கிறது வந்து அந்த புளிக்கிற வெரைட்டி. அப்புறம் ஜாதிக்கா 150. இது வந்து எல்லோ கலர் பூ பூக்கிற அல்மண்டா. சீமை நெல்லி 50. அப்புறம் இந்த கறி லீவ்ஸ் வந்து 30. வசம்பு 60. அப்புறமா வந்து இது பார்படோஸ் செரி. தெரளி வந்து 25. வெட்டில் வந்து 30. ஒரு சிலதுக்கு போர்டு இருக்குது. செரி வந்து 50 rupees. அப்புறமா வந்து இங்கே லவ் லோலிக்கா, அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் பூ பூக்கிற பிளான்ட்ஸு, கருவப்பட்டை வந்து 50 rupees. அப்புறம் மருதாணி வந்து 25. அப்புறமா வந்து அது வந்து பேக்கரி செரி. அப்புறம் தென்னங்கன்று. இங்கே ஃபுல்லாகவுமே மரங்கள் தான். தேக்கு, மகாகனி,
அப்புறம் செம்மரம், ஈட்டி மரம் இதெல்லாமே இருக்குது. தேக்கங்கன்று தான் நிறைய இருக்குது, எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே நிறைய க்ரோ பேக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இது பாக்கு செடி. வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி இருக்குது. பெரிய ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குது, க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. அதெல்லாமே அங்கே உள்ளே இருக்குது. நம்ம எவ்வளோ பிளான்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் இது நல்ல மிளகு கொடி வெரைட்டி. தேக்கு 20. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு போன பிளான்ஸ் தான். செரி வந்து 50 ருபீஸு. இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். கொடம்புளி இருக்குது. இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாமே குரோட்டன் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து கமலா ஆரஞ்சு 50. பேஷன் ஃப்ரூட் இருக்குது, ஆசைப்பழம். நம்ம ஜூஸ்கான்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது. இது ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த பிளான்ஸ் எல்லாம் தான். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான். இது வந்து நம்ம ஹேங்கிங் பிளான்ட்டாக வளர்த்துக்கலான்னு சொன்னாங்க. சும்மா கட் பண்ணி வச்சாலே வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளான்ட் வாங்கினேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கட்டர் ரோஸுமே ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். நல்லா பிளான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சிமெண்ட் பாட்டுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இது புஷ் பெப்பர் வந்து சின்ன பிளான்ட் வந்து 100 ருபீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நர்சரியோட அந்த பக்கம் வந்து இன்னொரு நர்சரி இருக்குது. இதே சேம் இதோட நர்சரியோட பிரான்ச் மாதிரி தான். அங்கேயும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். சேம் அந்த பக்கமும் இதே மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள வந்து இந்த மாமரக்கன்று ஃப்ரண்டில் இருக்குது. பூவோட நல்ல பெரிய மாமரக்கண்டாக இருக்குது. அப்புறம் இங்கேயும் தேக்கந்தையெல்லாம் இருக்குது. தேக்கந்தை, வாழைக்கன்று. அப்புறமா இதை பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. பட்டர்ஃப்ளை செடி தான் சொன்னாங்க. பேம்போ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் இது அது என்ன பிளான்னு தெரில. அப்புறம் பப்பாயா இருக்குது, பெப்பரு, தெத்தி செடி. அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ.
இங்கே இதை பப்பாயா சின்ன சின்ன நாற்று எடுத்து நட்டு வச்சுருக்காங்க. முல்லை செடி, குரோட்டன்ஸு, தேக்கு, அத்திச்செடி இருக்குது. அத்திச்செடி வந்து 150 அப்படின்னு சொன்னாங்க ரேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். இந்த நர்சரி விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.